பாருங்க பலாப்பழம் அங்க பாருங்க. அதான் வெடிச்சிருக்கு பழுத்திருக்கீங்க. இந்த நேரம் நல்ல வாசமா இருக்கும். சரி நீங்க அந்த பாலை காய்ச்சிங்களா? பாலை குடுத்து போயிருக்கு ஜான்சராணி. இன்னொரு பாலை அப்படியே வச்சிருந்தா கெட்டு போயிடாதா? ஓ ஜான்சராணி, இப்போ வந்து ஜான்சி அரசு கிச்சன்ல குளத்துக்கு போற விளாக் எடுக்கணும். அவ போட விட மாட்டா. ரியானா பேக்கே போடு. ரியானா பேல போட்டுலாம். ஏய் ஜான்சி அரசு கிச்சனா ரியானா என்னைய விட்டுரு அவளை புடி. நான் வெல்கம் டு ஜான்சி அரசு கிச்சன் சொல்லிட்டேனே. ஜெயசல்ல வெல்கம் பேக் டு ரியானா பே. வெல்கம் பேக் டு ரியானா பே गाइस. இன்னைக்கு வந்து நம்ம குளத்துக்கு போறோம். குளத்துக்கு போய் துணி துவைக்க போறோம். எடுத்து ஹலோ ஓ vlogனா நீ மைக்க நீ புடி, நீ பேசினு வா. ஓன்ட்ட கிளிப் பண்ணி விட்டுறவா மைக்கு? நீ எடுத்துட்டு வரியா அப்படியே? எவ்வளவு செடி வாங்க நடக்குது. அப்படியாப்பா? கையில என்னப்பா? புல்லு, ஃப்ளவர் புல்லு. ஃப்ளவர் புல். புல் ஃப்ளவர். So ungrateful. எங்கடி யாரோ சிப்ஸ் தின்ட்டு போட்டுருக்காங்க. பிங்கோ. ஸோ ரப்பர் ட்ரீல வந்து ரப்பர் எடுத்துட்டு இருக்காங்க இங்க. ரப்பர் அறுவடை. ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே ரப்பர் தோட்டம் தான். லேட்டெக்ஸ் ரப்பர். பனைமரம் எவ்வளவு விழுந்து முளைச்சிருக்கு பாத்தீங்கன்னா. இதெல்லாம் பனைமரம் பாம் ட்ரீ. பூச்செடி கலரை பாரு. ஒன்னே ஒன்னு எடு, நிறைய எடுக்காது. உன்னோட வால் தான் அது. ரியானா அது யாரோட வால்? ரியானோட வால். குரங்கு வால் பூ. நிறைய மேரிகோல்டு. என்ன கலர் பாருங்க, வயலட் கலரு. கிறிஸ்மஸ் ட்ரீ. 2 கிறிஸ்மஸ் ட்ரீ. சூப்பர். கிறிஸ்மஸ் ட்ரீ தானே அது? ஏதோ ஒரு டைப் சவுக்கு மரம் தான் ஆக்சுவலா அது. இல்ல பொம்மை. நிஜமாவா? திரும்ப கேட்குறேன். அது ஒரு டைப் சவுக்கு மரம் தான் ஆக்சுவலா. மரம் இது பாருங்க. நான் பாருங்க. குயிலே குயில் பாத்துக்கிட்டீங்களா? காக்கா மாதிரியே இருக்கான் பாருங்க. இருக்கு பாருங்க. ரொம்ப பக்கத்துல நிக்கிறான்டா தைரியமா. இதுவும் குயில் தான். இன்னொன்னு இருக்கு புள்ளி புள்ளியா இருக்கும். அதுவும் குயில். இதுதான் காக்கா மாதிரியே இருக்கும். இன்னும் போணும், அங்க இருக்கு. இன்னொன்னு இருக்கும் கருப்பு கலர் டாட்டா. அந்த கிளி கொடி இருக்குன்னா அது
அது மாதிரியும் அப்படியே இப்படி வெறும் சக்காவும் இருக்கு, வாய் வெள்ளையா இருக்கு. இது என்ன மரம்? அது பாதாம் மரம். இது பாதாமா? இதுடா தெரியல, அது பேரச மரம் ஏதாவது ஈச்ச மரம். ஆமா, ஈச்ச மரம். எது பாதாம் மரம்? அது எல்லாத்துலயும் நிக்கிறது தான். வாழை இது வாழை மொட்டை. பாதாம் குட்டி குட்டி பைனாப்பிள் இங்க இருக்கிறது. இதோ எதுல நிறைய இருக்கு? செடி இல்ல, பைனாப்பிளே நிக்குது. ஆமா, பைனாப்பிளே நிக்குது, நிறைய நிக்குது. இதோ பைனாப்பிள் வந்து வேலிச்செடி மாதிரி வச்சு விட்டுருக்காங்க. நடங்க. ஜான்சி நல்லா இருக்கும். என்ன சொல்றாங்க? எந்த குளத்துக்கு? எந்த குளம்? அக்கா உங்க வீட்ல சக்கை ஏதாவது நிக்குதா? வந்து காட்டுக்கு வழியா போற மாதிரி இருக்கு. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எதை எடுக்கணும்? ரப்பர் புளி எடுத்தியா? ஆமா, புளிய போறாங்க. வா பாப்போம். அப்படியா? எங்க ரப்பர் இருக்கு முதல்ல? ஸோ இந்த ரப்பர் மரத்துல இருந்து வர பால்ல எப்படி புழிஞ்சு எடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம் எடுக்கலாமான்னு. பார்க்கலாம்ல, எப்படி பண்றீங்க? ஆயிடுதுல எடுத்தோன்னு. அது என்ன கையில நாங்க முரட்டமா வருது. சிரட்டையில வடிச்சு இதுல ஊத்திடுவாங்க. இந்த ட்ரெயில கலெக்ட் பண்ணி அதுக்குள்ள அடி கல்லு மாதிரி ஆயிடுது. நீ இதுல போட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைனா வரும். அதுல இருக்கிற தண்ணியே புளியுது. நம்ம துணி புளியறோம்ல, அப்ப துணியில இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வருது. இதுல வரி வரியா இருக்காங்க. சூப்பர்ல. இது எல்லா ரப்பருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ரப்பரும் யூஸ் பண்ணுவோம். அழிக்கிற ரப்பர்ல இருந்து செப்பல் பண்றது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகும்.
என்னது அது எதுக்கு? இது என்னது? இது என்னது? இந்த இருக்கு கனகாம்பரம். முள்ளு இருக்கும் போதுல டாட்டூ இதுல வருமா? இல்ல வராது. இன்னும் பிஞ்சு இலையா இருந்தாதான் டாட்டூ. இங்க படிக்கட்டு பார்த்து ஜான்சி படி பார்த்து இறங்கணும். உடஞ்சி போய் இந்த மாதிரி இருக்கு. பாத்து வாங்க படியில. இது பிஞ்சாமா? அதெல்லாம் பிஞ்சு இல்ல. இறக பார்த்தாலே பிடிக்கும். எனக்கு தெரியாதே. ஓகே. செமையா இருக்கு. என்னது? ரெண்டுத்துலயும் போடலாம். ஜான்சி அறுசுவை கிச்சன்லயும் போடலாம், ரியானா பேலையும் போடலாம். வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. அம்மா பார்த்து போ. என்ன சொல்லும்? சின்ன பாதையா இருக்கு. கீழே பார்த்து நட, தடிக்கிறாத. கீழே பார்த்தோம்னா ஜான்சி ரொம்ப ஒரு அடிதான் இருக்கு பாதை. ஆமா, இந்த இடத்துலதான் ரொம்ப பள்ளமா இருக்கு. கேர்ஃபுல். நான் எங்கடா போறேன்? இதான வழி. நாங்க முடி குளிக்க வரும்போது அந்த பாறை இதுதான் சரிஞ்சிராதா அந்த சைடு? தெரியல. இப்ப அடுத்த தடவை வரும்போது இதெல்லாம் இருக்காதா? அழகா இருக்கும்ல ஒரு தடவை வரும்போதும். ஆமா, இந்த கல்லை வச்சு சூப்பரா கட்டலாம். இதே ஜான்சி நம்ம கூட வீடு அது மாதிரி ஒண்ணு கட்டணும் ஜான்சி. யாரா நீங்க கைய புடிங்க, தடிக்கிறீங்க ஒன்று போறாங்க. கூட வரணும். இப்ப சொல்ல என்ன பண்ண? இங்க வரைக்கும் வந்தோம். அப்ப வந்து ஒரே மழை பெஞ்சதா, தூரம்லாம் தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்க போகும்போது ஆமா கரெக்ட். இப்பதான் ஞாபகம் வருது. மழை பெஞ்சது. பாங்கட்டே போட்டா முளைக்கும்ல. முளைக்கும். ஆசி இதுவா இருந்ததா, வலிக்கிட்டு இருந்தது. அதனால நாங்க திரும்பி போயிட்டோம். அதனால திரும்பி போயிட்டோம். நான் தொட்டியில இறங்கி குளிச்சேன். அதுக்கு பதிலா நான் தொட்டியில இறங்கி போடுங்க வெளியே யாரா இருந்தா. வளைஞ்சு வீட கட்டியாச்சு. அப்படிதான் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது சுத்தி இடம், கொஞ்சமாவது இடம் விட்டு கட்டணும். ஆடா ஒரு வீட்டுக்கு 50 ஆடு வச்சிருக்காங்க. என்ன கொசு கடிக்குதா? எறும்பு ஏறிச்சா?
பாதையை பாரு ஜான்சி. குளத்துல தண்ணி இருக்குமா? இங்கெல்லாம் ட்ரையா இருக்கு. குளத்துல தண்ணி இருந்தா இங்கெல்லாம் ஈரமா இருக்கும்ல இந்த வழி போகும்போதே. இங்கே ஈரமா தாண்டா இருக்கும். இந்த பாரு அந்த பாசி எல்லாமே காஞ்சு போயிருக்கு. எது சினுங்கணும்? ஏய் தொட்டால் சினிங்க இல்லடி லூசு, வேற செடி சினுங்க மாட்டீங்க. முன்னாடி இங்க தானே இருக்கும் ஸ்டெப்பு, மாத்தி விட்டுருக்கு. ஏன்னா வலிக்கு விழுந்தனா வீடியோல பிடிச்சிருவேன். கேர்ஃபுல். சூப்பரா இருக்கும் தண்ணி. கப்படிக்கிறது மண்ணா, போ சீக்கிரம். இங்க இருக்கா தும்பப்பூ? பொங்க பூவா? தண்ணி இல்லையா? இங்கெல்லாம் குளிச்சிருக்கோம் ரியா. நான் இந்த இடத்துலலாம் இங்க செவரு கட்டிலாம் விட்டுருக்கு, வேற மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் ஜான்சி இங்கெல்லாம் குளிப்போம்ல முன்னாடி, எப்படி தொட்டி மாதிரி கட்டி விட்டுருக்கு. இது எப்போ? இதெல்லாம் மனுஷ ஜந்துக்கள் பண்ணது. தைரியமா போ, அந்த செப்பல் வழுக்காது, டோன்ட் வரி. அது பேரே ட்ரெக்கிங் செப்பல், வழுக்காம இருக்கிறதுக்கு தான். ஆமா, கிரிப் நல்லா இருக்கும். ஆமா, தைரியமா இறங்கு. தொட்டா அது மடங்காத அளவு தொடணும். அத இப்ப மடங்கல, அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். பாதிதான் இதுவாச்சு பாரு. உடைச்சிருப்ப ஒரே உடையா. அப்படியே போனோம் போகும்போது. எங்க கையிலயா? தொட்டால் சினிங்கல முள்ளு இருக்கும். அதுதான் தொட்டால் சினிங்க செடி தான் அது, அதுல முள்ளு இருக்கும். வா ஜான்சராணி, இது மாதிரி சில பல அட்வென்ச்சர்லாம் கடந்து போனோம். பின்னால விழுந்துடாத, பெரிய பள்ளமா இருக்கு, கேர்ஃபுல். நான் வரவா? அந்த செடி நல்லா பிடிச்சிக்கோ, ஸ்ட்ராங்கா இருக்கும். வேற வழி இல்லையா? ரியானா மீன் கிடக்கு உள்ளார தண்ணியில. ஜான்சி, இவங்க எப்படிப்பா அந்த ஒரு சோர்ல நடந்து அந்த பக்கம் வருவாங்க? நேரா நட, கிராஸா போவாத. நேரா நட, ஒருத்தரா போங்க, 1 by 1. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் எல்லாம் போட்டுன்னு இருக்கா பாருங்க. போய் ரியானா, இவங்களை ஒரு கைப்பிடி, நீ அந்த பக்கம் விழுந்துடாத. இந்த ரியானா அப்படி நடக்க பாருங்க, பக்காவா நம்ம நடக்கணும். இங்க இருந்து அங்க போறதுக்கு என்னதுக்கு தவழ்ந்துட்டுலாம் இருக்கீங்க?
இங்க ஒரே செவரு, இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் பள்ளம். இப்படி வந்துருவேன். இப்படி பாதை இருக்கா? இந்த மெயின் ரோட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா இங்க பாரு புல்லுப்பூ. இது பிங்க் கலர்ல அழகா இருக்கு. இங்க எங்க ஒத்தையடி பாதை இருக்கு, அந்த உள்ள இறங்குறதா அது நல்லா தான் இருக்கும். அந்த குளம் இது இந்த பால் ஃபேக்டரினால இப்படி கண்டம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்படி இல்லைன்னா அந்த காணல்ல கூட குளிச்சிடலாம். எல்லாரும் குளிச்சுட்டு தான் இருப்பாங்க. பார்ப்போம் அதுவும் எந்த அளவு தண்ணி நல்லா இருக்கணும்ல. முன்னாடி இங்க இப்படி கான்கிரீட் ரோடு இருந்ததா? வழி வழி எல்லாம் வழி விடுங்க, வண்டி வருது வழி விடு. ஏன்னா மினி ஈகிள் மாதிரி இருக்கு பாரு, கைட்டு. இது வந்து இந்த ஃபால்கன் மாதிரி ஒரு பக்கத்துல போவாத ஜான்சி, கைட்டு தானே இது? பருந்து தானே? பருந்து கைட்டுன்னு தானே சொல்லுவாங்க அத. ஐயோ சூப்பரா இருக்குடா, அழகா. அடிலாம் படல, அது அந்த மாதிரி அது மாதிரி ஜம்ப் பண்ணி இதை பிடிச்சிதுடா. பூச்சிகளை பிடிக்கும். பாப்பமா பக்கத்துல போய் பாப்பமா. பக்கத்துல போனா பறக்குதுல. பறந்துதுன்னா பரவாயில்ல. வாவ் செம்ம அழகா இருக்கு. உண்மையிலே அடிபட்டதுன்னா ஹெல்ப் பண்ணலாம். ஆமா அதால பறக்க தான் முடியலையோ? குட்டிலாம் இல்ல, நல்ல ஃபுல் ஏதோ மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது ரெக்கையில டக்குன்னு ஓடாத, துரத்தாத, மெதுவாவே போ. அது ரொம்ப வேகமா மூவ் ஆகல. நல்லாதான் பறக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. குட் பாய். போயிட்டாங்க வேற, அங்க போயிடுச்சு, செம்ம டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஜூல தான் பாத்துருக்க முடியும், அப்படி லைவா பார்த்தோம் பக்கத்துல. இது இதுதானே மஞ்சள் கரிசலாங்க நீம்பாங்க. ஆமா ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாம் நீங்க கிடையாது. ஆனா இதுக்கும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கதான் ஜான்சி செய்யும். செண்டுப்பூ சைஸ் இருக்குல்ல, இந்த இலைக்கும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கதான் செய்யும். அதான் புடுங்கி வச்சிருக்கேன். எங்க புடுங்கி? ஒரிஜினல் கீரை மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும், சூப்பரா. என்னடி என்னது? யாரோட இடம்? யார் இருக்கீங்க? எனக்கு பலாப்பழம் வேணும். இங்க பாருங்க அம்மா. சீபோ நட. தண்ணி வாங்கிட்டப்பா. ஊதுனா இதுவாகுமே. ஊதுனா எதுவாகுமே? ஊதுனா பறக்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாரு இது எப்படி இருக்கான் பாரு. இதானே இது வந்து தொட்டால் சினிங்கில உள்ள பூ, முள்ளு இருக்கும் பார்த்து. இங்க எவ்வளவு செழிப்பா இருக்கு பாருடா. அது தண்ணி நிறைய இருக்குல்ல, தண்ணி கிடக்குல, அதனால அப்படி இருக்கு. இது தண்ணி ஓரத்துல தான் இது நல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நீங்க டெய்லி தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். நானா புடிங்கி கொண்டு வச்சிருக்கேன். அவங்கள பாரு, அவங்க வாட்டுக்கு பெய்யாச்சு, எதையும் பார்க்காம அப்படியே கடிகாரம் போட்ட மாதிரி தண்ணி நாங்க கஞ்சி எல்லாம் எடுத்து. நல்லா இருக்கு அரியானா, டேஸ்டா. அப்படியே குடிடி, இப்படியே வேஸ்ட் பண்ணாத, இப்படியே வச்சிட்டு குடி. நாய் குடிக்கிற மாதிரி குடிக்கணும், அப்படியே கையில கப் மாதிரி வச்சு அப்படி குடிக்கணும். குடிக்கிறாங்க பாரு. எப்போ போறீங்க? குளிக்க வாரம். குளிக்க வாரீங்க. இங்க ஆயிடுச்சியா? நல்லா இருக்கா? கொஞ்சம் சப்புன்னு இருக்கு. அப்படியா? அதே புதுசா குடிக்கல, நல்லா நல்ல வேலை. அந்த கடிக்கு எல்லாம் எடுத்து
இது இப்படி நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். நல்லாதானமா இருக்கு. அப்பா இந்த பட்டாம்பூச்சி பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. அது பட்டாம்பூச்சி இல்ல, தும்பி. அப்படியா? தும்பி தெரியுதா? செம்மையா இருக்கு. கலர் வந்து ரெக்கையில பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு. பறக்கும் போது பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். அழகா இருக்கு இந்த தும்பி. இந்த வெயில் அடிக்கா? ஓகே பாப்போங்க. தும்பி தும்பி லல்லோ. ஏன்னா தென்னை மரம் பாரு எப்படி வந்து நிக்கான். எவ்வளவு பெருசா இருக்கு. இது இல்லடா, அங்க பாரு சைடுக்கா. ஏய் அந்த தண்ணி மட்டும் பாருங்க. நல்லா இருக்கு. நேத்து இதை விட பனைமரம் சைடுல இருந்து வந்து இப்படி இருந்து தெரியுமா? பூ பூத்துருக்கு. தண்ணி ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சுல. இங்கேயும் குளிச்சிருக்கோம், இங்கேயும் நல்லா இருக்கும் தண்ணி. ஆக்சுவலா வந்து இங்கதான் வருவோம். அதுக்கப்புறம் இங்கேயும் ஸ்பால் ஆயின பிறகு அங்க போக ஆரம்பிச்சோம். இனி அங்க எனக்கு கெடுத்து விடுறானுங்கன்னு தெரியல. அதுக்கும் அடுத்த ஒரு குளத்துக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? அப்படியா? இதுலயும் தான் குளிக்க காவியாலாம் வந்திருக்கும் போது. ஆமா ஆமா கரெக்ட். அங்க நல்லா இருக்கும்னு அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. வயக்கரை அப்படியே வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது வேற மாடு பாரு, எப்போ வந்தாலும் இது உள்ள மாடு நிக்கும்ல. எப்படி இருக்கு பாரு இடம். ஓரத்துக்குள்ள எங்க ஏறுது? சரி, இங்க இருந்து அங்க போறதுக்கு வழி இருக்கு. ஸ்டெப்ஸ் ஏற முடியலன்னா என்ன பண்ணுவேன்? வேணாம், வேணா வரும்போது அப்படி வழி இருக்கான்னு பாத்துப்போம். நீ ஸ்லாத்து தான் நிஜமாவே. நீ நிஜமாவே ஸ்லாத்து தான். ஓ சாய்வா வருதுல்ல அந்த பாதை. சாய்வா நான் ஓடி வந்துட்டேன் கொடுக்கணும். வழுக்க போது பார்த்து ஸ்லோப்பா இருக்கு ரொம்ப. எந்த பாதைய பாதை இருக்குல்ல போடுவா. ஸோ கீழே வந்து இவ்வளோ டவுனு, கேர்ஃபுல்லாக போகணும். உன் கூட பொடி நட தேடி பாத கூட பொடி நட இது போதும் எனக்கு. பாத்துடி எதுவாயிடுச்சு? அவ்வளவுதான், இதுக்கப்புறம் குளம் வந்துடும். ஆனா லெஃப்ட் சைடு எதுவும் கிடையாது, கீழே பள்ளம். அது இதுல கால் வச்சிடாதீங்க. கீழே மரம்லாம் இருக்கு, பாத்து வா. சத்தியமா இல்ல பாட முடியும். உட்காந்துட்டாங்க பாருங்க. இங்கே வந்து தண்ணி.
தண்ணி ரொம்ப மேல இருக்கு. ஸோ இந்த குளத்துல தான் குளிக்க போகிறோம். தண்ணி இங்கே சூப்பராக இருக்குது. எம்மாடி ஃபுல் தண்ணி மேலே வர இருக்குது. ஆக்சுவலாக இங்கே டவுன் போகும். இந்த இதில் டவுன் போய் இங்கே கூட நின்று குளிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயே மேலே வேற இருக்குது. ஆமாம். ஸோ வேறு ஆட்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. அது வரை வெயிட் பண்ணோம். எந்திக்கிறது வர அப்போ தான் இடம் கிடைக்கும். மீன் வெளியே அனுபவிச்சு போகுது. கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணோம். உள்ளே விழுந்தோம்னா நீச்சல் அடிச்சு தப்பிச்சிடலாம். கேமரா செல்ஃபோன் வேலையா மாடி. Rihanna's waiting. ஸோ குளத்தை வந்து எவ்வளோ பொல்யூட் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. ஏகப்பட்ட சோப் கவர் துணி துவைக்கிறாங்க. குளம் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இங்கே தான் படிக்கட்டு ஆரம்பிக்குது. படிக்கட்டே ஒரு 10 அடி கீழே போகும். படிக்கல் நின்று குளிக்கலாம், ஸ்விம் பண்ணலாம். ஜான்சராணி, ரியானா, குளம் இஸ் ரெடி. என்ன ஒரே ஜம்பா பொறுமையா இறங்க போறீங்களா? ஈரமாக்குறீங்களா? கோயில் போறீங்களா? ஏய் கையில மைக் இருக்குடி, பிடிங்கிறாத. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா 81 விடவா பின்னால இருந்து கரெக்டா வாட்டமா இருக்க பல்ட்டி அடிச்சுடுவேன். எனக்கு என்னதான் ஆளுவா இல்லை இல்லைங்க எப்ப நாளும் வந்துட்டே இருக்கேன். கொஞ்சம் இதுதான் நீங்க பணவனா இது அழகா இருந்து ரசத்தை இருக்குது. ஆடோட்டில இருந்து வரோம். ஏன்னா இதுக்கு மேல இறங்காத என்ன படிக்காது. சின்ன இருக்கோ கொஞ்ச நேரம் இங்க பாரு. இங்க இருந்து இந்த செவர்ல இருந்து இந்த பக்கம் செவர் வர நீச்சல் அடிச்சு படி கீழே இருக்குல்ல, படி தான் இருக்குல்ல, படியில பேலன்ஸ் பண்ணிக்க. அங்க இருந்து இங்க இங்க அங்க இருந்து இந்த பக்கம் அடி ட்ரை பண்ணு. உள்ள போவாத, இந்த பக்கம் வா. படியிலே அங்க இருந்து இங்க இங்க இருந்து அங்க பழகு. அடிச்சாதான் வர, 2 அடியில வராது. இங்க பாரு, இங்க பாரு ரியானா, அப்படியே இதே பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து இங்க, இந்த பக்கம் தான். நான் அப்பே
நிறைய போமா நைட்டி எல்லாம் மாத்தல நம்ம குளிச்சுட்டு போறதுக்குள்ள காஞ்சிடும். ஆமா அது போயிடும். ஜக்கு வச்சுன்னா வீட்லயே குடிச்சிருக்கணும். ஜக்கு எடுத்து வந்து இறங்கி நிற்கிறோம்ல உட்காருங்க, படியில உட்காந்துருக்கீங்க. அது வரை அவள நிக்கிறாள்ல. ஏய் முன்னால வாரியா, நான் அடுத்த படி போவாத. வழுக்குதோ அது வரைக்கும் படிதான் இருக்கா? அது வரை போ. அது அந்த இடத்துல ரொம்ப தூரத்து அப்படி படி வழுக்குதோ வழுக்கல. ஆனா இது ஓட முடியாது. ஸோ குளத்துக்கு வந்தோம், குளிச்சு முடிச்சாச்சு. அப்படியே வந்த வழி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். வந்தா சொல்றேன். காஞ்சிரும் அங்க போறதுக்குள்ளார. பக்கத்துல வந்துட்டோமா? ரிட்டர்ன் ரொம்ப நேரம் நடந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ வரும்போது இந்த பக்கம் வந்தோம். இப்படி வந்தோம். இப்போ எப்படி போகிறோம்? ரூட்டை மாத்து. இந்த ஆங்கிள் இருந்து குளம் நல்லா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. தண்ணி இங்க ரொம்ப பாசி. இந்த தண்ணி, அந்த தண்ணி நல்லா கிளியரா இருந்தது. தும்பி ரியானா, இந்த தும்பி கலர் பாரு, ஃபுல் ரெட்டு. இதோ ரெட்டா, இது என்ன பிங்கா? பார்த்து உள்ள போவாத செல்லம். ஏய் விழுந்துடாதடி. Wait a minute for 5 minutes. இது கையில வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you, bye bye. Of course. ஃபுல் சப்போட்டா பழம் இருக்கு, செம்மையா இருக்கு, நிறைய இருக்கு.